லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். ரொம்ப அரசியல் சூழ்நிலை தமிழகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறத கடந்த ஒரு வாரம் காலமாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில நடைபெறக்கூடிய ஒரு சில உரசல்கள், ஒரு சிலமான பேச்சுவார்த்தைகள் ஒரு முன்னோக்கி செல்றது மாதிரி எலெக்ஷன் டயத்துல இருந்தால் கூட பின்னோக்கி இழுக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறத நம்மளுக்கு தெளிவாக காட்டுகிறது. இதை சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருந்தது. காங்கிரஸோட கூட்டணி திமுகவோட இன்று நேற்று உருவான கூட்டணி இல்ல. 2001 தவிர்த்து வச்சுட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2006, 2011, 2016, 2021 4 அசெம்பிளி எலெக்ஷனுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக திமுகவினுடைய தலைமையில் காங்கிரஸ் இருந்திருந்த கூட்டணியை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த கூட்டணியில ஒரு விதமான ஒரு பிளவுகளை ஏற்படுத்துறதுக்காக ஒரு வித குரல்கள் எழுந்திருக்கிறத தெளிவாக தெரிகிறது இன்றைய தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையில. இதற்கு காரணகர்த்தாவாக ராகுல் காந்தி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி பின்னாடி இருந்து தாவேகா என்ற ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதன் மேல ஒரு நாட்டமாக ஒரு தேர்ட் ஃப்ரண்டாக தாவேகா மாறும், அதற்கு காங்கிரசினுடைய கூட்டணி அமையும் போது இன்னும் அது ஒரு தேர்ட் ஃப்ரண்டாக வலிமை பெறும் அப்படிங்கிற ஒரு பார்வையை ராகுல் காந்தி பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் காங்கிரசினுடைய கமிட்டியினுடைய கூட்டம் டெல்லியில முந்தா நாள் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல மிக முக்கியமாக தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அதுல காங்கிரசினுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு மாணிக் தாக்கூர் அவர்கள், செல்வி ஜோதிமணி அவர்கள், திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒரு திமுக கூட்டணியை பிளவுபடுத்துற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறதாக எழுந்த சர்ச்சையை நோக்கி, அதற்கான ஒரு விடியலை நோக்கி மிக முக்கியமாக அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மெயினா பாத்தீங்கன்னா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், செல்வி ஜோதிமணி போன்றவர்கள், திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் எல்லாருமே தெளிவாக இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இதுல மிக முக்கியமாக அரசியல் கூட்டணிகளை தாண்டி திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்த கூட்டணியில பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறார்கள். எப்பவுமே திமுகவினுடைய கொள்கை அவர்களுடைய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டிங் பிரின்சிபலாக இருக்கிறது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சிங்கிற அந்த கொள்கை அவர்களுடைய கோர் பிரின்சிபல். இதை விட்டு கொடுத்து எப்படி திமுகவால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தால் கூட இந்த காரணத்தை காட்டி 1960களுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வலிமையாக தமிழகத்தில் இருந்ததாக நினைத்து கொண்டு இன்றைக்கு அதே ஒரு போர்க்குரலை இன்றைக்கு காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் எழுப்புவது ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியை 25 ஆண்டு காலமாக திமுக காங்கிரஸை கூடையே வைத்து ஒரு கூட்டணியை, அதுவும் UPA 1, UPA 2 போன்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸில் உட்கார வைத்ததுல தமிழகத்திலிருந்து திமுகவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்குது. ஸோ அப்படி உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கு ஏன் இந்த பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அதற்கு மிக முக்கியமாக திமுகவினால் சொல்லக்கூடிய இது தாவேகா போன்ற ஒரு கட்சியில இன்றைக்கு மிக முக்கியமாக பல்வேறு இளைஞர்களினுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதாக உணர்கிறார்கள். அது போக காங்கிரசினுடைய இளைஞர் முகமாக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களும் அதில் ஒரு தாவேகா ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு போர்ஸாக இருக்கும் தமிழகத்துல வரக்கூடிய காலங்கள்ல அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் தெள்ள தெளிவாக ராகுல் காந்தி ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனாக இருந்தால் கூட அவருக்கு தமிழகத்துல ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட இன்னும் வின் பண்ணாத, ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணாத ஒரு தலைமைக்காக, தாவேகாவினுடைய விஜய் என்ற ஒற்றை முகத்தினுடைய தலைமைக்காக ஒட்டுமொத்தமாக 25 ஆண்டுகளாக உங்களை கூட்டணியில் வைத்துக் கொண்டு சென்ற திமுகவை அவர்கள் உதறி தள்ளுவார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எழுப்பக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை ஒரு விதமான பேட் லைட்ல, ஒரு விதமான விமர்சன பார்வையில வைக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது சீட் ஷேரிங்ல திமுக ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறது. கடந்த 4 அசெம்பிளி எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட சீட்டுகள்ல இருந்து இந்த வாட்டி மிக குறைவாக கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் எழுந்திருக்கிறதாக பார்க்கிறதாக காங்கிரசினுடைய பார்வை இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பார்கெனிங் பவருக்காக காங்கிரசும் திமுகவும் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியில் ரெண்டு பேருக்குமே தேவை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தாவேகா என்கிற ஒரு முகத்தை வைத்து அதை ராகுல் காந்தி ஆதரிப்பது போலவும், அவருடைய படங்கள் வெளியாகாத இது தடுப்பது
பாஜக என்பதை விமர்சனம் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டதும் அதனுடைய நோக்கம்தான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ இது எப்படியோ அந்த பார்கெனிங் பவரை திமுக எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக டேட்டா ஒன்று சொல்லணும் இல்லையா? 2006 தேர்தலில் மிக முக்கியமாக 48 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து ஒட்டுமொத்தமாக 34 சீட்டை காங்கிரஸ் வெற்றி வாகை சூடியது. அதே சமயம் 2011 63 சீட்டை கொடுத்து 5 சீட்டு வின் பண்ணது. 2016 41 சீட்டு கொடுத்து 8 சீட்டு வின் பண்ணது காங்கிரஸ் அன்றைய கூட்டணியில. 2021 கடந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் 25 சீட்டுகளை கொடுத்து 18 தொகுதிகளை வின் பண்ணது காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியில. ஸோ இப்படி இருக்குங்கிற பார்வையில மிக முக்கியமாக இன்றைக்கு 15 to 20 சீட்டுகளுக்கு மிகாமல் காங்கிரஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குரலும் திமுக கூட்டணியில எழுந்திருக்கிறதாக பல்வேறு சோர்சஸ்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ அப்படி இருக்குங்கிற பார்வையில ஒட்டுமொத்தமாக இந்த தாவேகாவை மூன்றாவது முகமாக தமிழகத்துல நிலைநிறுத்த முற்படுற காங்கிரசினுடைய இந்த மூத்த தலைவர்களுடைய பேச்சுக்கள் அத்தனையுமே காங்கிரசினுடைய மிக முக்கியமான அந்த கூட்டணி ஸ்திரத்தன்மையை கிரெடிபிலிட்டியை நிலை உழைக்கிறதாக தற்போதைய சூழ்நிலையில பாக்குறாங்க திமுகவினர். ஸோ எது எப்படியோ 2026 தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு எவ்வளவு காலத்துக்கு நிலைநிறுத்த போகிறது? கடந்த காரிய கமிட்டி கூட்டம் 2 நாட்கள் முன்னாடி நடந்ததுல மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்க தலைவர்கள் யாரும் கூட்டணியை பத்தி பேசக்கூடாது, திமுகவை பத்தி எந்த விமர்சனங்களும் வைக்கக்கூடாதுங்கிற போர்வையில அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அனுப்பியிருக்குது டெல்லியினுடைய காங்கிரசினுடைய தலைமை. எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக 2026 காங்கிரசும் திமுகவினுடைய கூட்டணி பலம் வாய்ந்த ஜனநாயகபூர்வமான கூட்டணியாக இருக்க போகிறதா, இல்ல தாவேகா போன்ற ஒரு ஃபேஸை வைத்துக்கொண்டு பார்கெயின் பண்ணி அந்த கூட்டணியில் பிளவு ஏற்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் கடைசி நிலைக்கு செல்ல போகிறதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.